இப்ப எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரச்சார வியூகம் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பீகார் சம்பந்தமா வந்து பிரச்சாரத்துக்கும் போயிருக்காருன்னும் போது, பீகார் தேர்தல்ல இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமா எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பீகார் தேர்தல் பிரச்சாரத்தை முதல்ல ஆரம்பிச்சது யாரு? நீங்க ஒண்ண தெரிஞ்சுக்கங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்கனவே அவங்க ஏத்துக்கொள்ளல. பிஜேபி எல்லா காலத்திலும் எதிர்த்தே வந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு. ஆக்சுவலாக கேரளாவில் நடந்த அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, சரி போகட்டும், அது தேர்தலுக்கு அவங்க உதவும் அப்படின்னு. இதுக்கு முன்னால் முடியாதுன்னு சொன்னவங்க. பீகார் வந்து ரொம்ப காலமாகவே இந்த இடஒதுக்கீடு ஆக்சுவலாக கற்பூரி தாகூர் ஃபார்முலா தான் பின்னால் பலருக்கும் உதவியாக இருந்தது. ஸோ ஜேபி மூமெண்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்த இடமாக அது இருந்தது. அதே போல் லாலு பிரசாத் யாதவோ அல்லது முலாயம் சிங் யாதவோ இவங்கெல்லாம் வந்து அந்த சோசலிஸ்ட்னு சொல்லிக்கிட்டவங்களுடைய வாரிசுகளாக இருந்தாங்க. எனவே அங்கே தேர்தலுக்கு போகும்போது இது கட்டாயம் அமல்படுத்த வேண்டியது இருக்குங்கிறதுக்காக பண்ணாங்க.